Welcome to Adyan Institute. 11th and 12th standard PG Teachers Appointment Exam. அதாவது PG TRP Exam 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஜூலை 10ஆம் தேதி இன்னையிலிருந்தே அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கணும், ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவனிங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் வேக்கன்சி பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு சார்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள். தமிழ் வந்து ஒரு 216, இங்கிலீஷில் 197 போஸ்டிங்ஸ். ஸோ இப்படி மேஜர் வைஸ் கொடுத்துருக்காங்க. கணிதம் 232, ஃபிசிக்ஸில் 233, கெமிஸ்ட்ரி 217, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ எப்பயுமே இந்த மெயினான மேஜர்லலாம் போஸ்டிங் எப்பயுமே 200க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 1996 போஸ்டிங்க்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்பயுமே தெரியலையா உங்களுக்கு, போஸ்டிங் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுலேருந்து எக்ஸாம் முடிஞ்சு வர்றப்ப திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னாலும் இந்த போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் போஸ்டிங் தேவைப்படுது அப்படின்னு பட்சத்தில் இந்த எக்ஸாமில் திரும்ப மீதி இருக்கவங்களை வச்சு போஸ்டிங் போடுறதுக்கான பாசிபிலிட்டி எப்பயுமே இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ரைட், பார்ப்போம். ஸோ இதுக்கான டேட்ஸ் பார்ப்போம். அப்ளிகேஷன் டேட் எல்லாமே பாருங்கள். ஸோ இது ஒரு லெவல் 18. சரிங்களா? இதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். சரிங்களா? அந்த பிஜிடிஆர்பிக்கு என்ன மேஜருக்குலாம் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஸோ அதுக்கு எப்படி என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், எல்லாமே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் லெவல் 18. சரிங்களா? இந்த கிரேட் வந்து ஒரு லெவல் 18. சேலரி வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பேசிக்லேருந்து லாஸ்ட்டு இயரில் பேசிக் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது சேலரி இல்லை, உங்களுக்கு தெரியலையா, சேலரி வீடியோவில் கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேலேயும் ஃபஸ்ட் மந்த் சேலரியே 60,000க்கு மேலே வரும். ஓகே, ஸோ சேலரி வீடியோ நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ 1996 போஸ்டிங். கரெக்டுங்களா? ரைட். டேட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் டேட் இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனும் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜூலை 10ஆம் தேதி. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை அப்ளை பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock இந்த அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அப்ளை பண்ணதில் ஏதாவது எடிட் பண்ணணும், தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது 13, அதாவது ஆகஸ்ட்டு 12ஆம் தேதி அப்ளிகேஷன் முடியுது இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் 13ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை நீங்கள் அப்ளை பண்ணதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 28. ஸோ செப்டம்பர் 28னா டேட் பாருங்கள். இப்போலேருந்து கரெக்டாக 80 நாள், 80 days இருக்குது, 80 நாட்கள் இருக்குது. ஸோ இது நிறையா பேர் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. சார் இந்த 80 நாளில் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா, யாரால் முடியும் அப்படின்னா, டெய்லி வேலைக்கு போகிறவங்களால முடியாது. வேலை பார்க்காம ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலுமே ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த 80 நாள் தேவை. இந்த 80 நாளுமே புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்களா, டெய்லி தூங்குகிற நேரத்தை தவிர கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம், மினிமம் 16 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா, மேஜரையாவது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது. ரைட்ங்களா? ரைட். ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன், அடுத்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருவாங்க. 53 வயசு யாருக்கு, ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு 53 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மிச்சம் எல்லாருமே பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்டி, எஸ்சி, எஸ்சிஏ, ஸோ எல்லாருமே 58 வயசு வரை. சரிங்களா? ஸோ இது ஜென்ரலுக்கு 53. ஓகே, ஸோ இது அதர்ஸ் எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஏஜ் 58 இயர்ஸ், 58 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா கேஸ்ட்டுமே. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவில் எப்பயும் போல் பிஜி. சரிங்களா? நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி பிஜி, இப்போ பிஜி வித் பிஎட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஓகே, பிஜி 50% இருக்கணும், 50% பாஸ் பண்ணியிருக்கணும்.
பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூஜியும் பிஜியும் சேம் மேஜர் படிச்சிருக்கணும், வேறு வேறு மேஜர் படிச்சிருக்க கூடாது. சரிங்களா? இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னா எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ ரெண்டும் சேம் டிகிரி முடிச்சிருக்கணும், சேம் மேஜரில். ஸோ அடுத்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன். இப்போ தமிழ் மேஜராக இருந்தால் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் வித் பிஎட். ஓகே, ஸோ இந்த மாதிரி சேம் மேஜரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சில ஈக்குவலன்ஸ் நார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவலன்ட் டிகிரின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஈக்குவலன்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சில டிகிரியில் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டியில் இது பிஎஸ்சி மேக்ஸுக்கு ஈக்குவல். சரிங்களா? மைக்ரோபயாலஜி முடித்தவங்க ஜுவாலஜிக்கு ஈக்குவல், பயாலஜிக்கு ஈக்குவல், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறணும். ஓகே, நீங்கள் படித்தது எதுக்கு ஈக்குவலன். மேக்ஸிமம் நீங்கள் பேசிக்காக பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ்னும் போது மேக்ஸ் மேஜர், அதை பற்றி பிரச்சனை இல்லை. சில எலிஜிபிலிட்டி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பிஜி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, சேம் டிகிரியில் முடிச்சிருக்கணும், மாற்றி மாற்றி படிச்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் 2 டிகிரி படிச்சிருக்கக்கூடாது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்லையுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள் என்னெல்லாம் இருக்கணும்னு. அதுக்கு முன்னாடி ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, சார் நான் பிஎட் ஃபைனல் இயர் படிக்கிறேன், பிஜி ஃபைனல் இயர் படிக்கிறேன் அப்படின்றவங்க டவுட் கேட்குறீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட் என்ன, லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட்டு 12 அப்படித்தானே? ஸோ இன்னைக்கு டேட்டுக்குள்ளே, அதாவது அந்த டேட் அப்ளை பண்ணுற டேட்டு லாஸ்ட் டேட்டுக்கு அந்த டைம் வரைக்கும், அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஃபைனல் இயர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதாவது பிஎட் எக்ஸாம் ஃபைனல் இயர் ரிசல்ட் வந்துருச்சு, அதாவது சர்டிஃபிகேட் வரலைனாலும் பரவாயில்ல, ரிசல்ட் வந்துருச்சு, நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டீங்க, அரியர் எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த டேட்டுக்குள்ளே, ரிசல்ட் டேட் இந்த டேட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ரைட். திரும்ப சொல்கிறேன், அதே மாதிரி பிஜி இப்போ எம்எஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபைனல் செமஸ்டர் எழுதிட்டீங்க, ரிசல்ட் வந்துருச்சு, ரிசல்ட் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு இந்த ஆகஸ்ட் 12 தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்தாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ பாஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே ரிசல்ட் டேட்டே வந்திருக்கணும். அதாவது நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது, ரிசல்ட்டு இந்த டேட்டுக்குள்ளே வந்துருச்சு, ரிசல்ட் வந்துட்டாலே போதும், சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிட்டீங்கன்னா. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க் ஷீட், 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட் இருக்கணும். 10th and 12th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட் ரொம்ப முக்கியம். அடுத்து டிப்ளமோ பண்ணியிருக்கீங்கன்னா டிப்ளமோவோட கன்சாலிடேட் மார்க் ஷீட், அதாவது ஃபுல்லாக எல்லா செமஸ்டரும் சேர்த்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மார்க் ஷீட். அதே மாதிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். ஓகே, அடுத்து டிகிரி, இப்போ பிஎஸ்சி பிஏ முடிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அதில் எல்லா செமஸ்டரும் சேர்ந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட் வேணும். ஆல் செமஸ்டருக்கான ஒரே மார்க் ஷீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மார்க் ஷீட். அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று போதும். எப்போயுமே மார்க் ஷீட் முக்கியங்க. அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபஷனல், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அதே மாதிரி தான் பிஜிக்கு சேம், எல்லா செமஸ்டருக்கான மார்க் ஷீட். ஓகே, அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ரெண்டில். ஸோ அடுத்து பிஎட் பாருங்கள், பிஎட்டுக்கான மார்க் ஷீட், அதே மாதிரி டிகிரி அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். ஓகே, ரைட். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ அதே மாதிரி ஈக்குவலன் சில டிகிரி நான் சொன்னேன் இல்லையா, மைக்ரோபயாலஜி, ஸோ அதுக்கு அந்த ஈக்குவலன் ஜிஓ என்னவோ அந்த ஜிஓவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணும்போது நீங்கள் எவிடன்ஸாக இதை அந்த ஜிஓவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சவங்களுக்கு இது தேவையில்லை. ரைட். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அடுத்து தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்மை பொறுத்த லெவலில் நீங்கள் பிஜி வித் பிஎட் வரைக்கும்
ஃபுல்லாக எல்லாமே தமிழில் படிச்சிருக்கணும். ஸ்கூல் லைஃபு 1 to 12th ஸ்டாண்டர்ட், யூஜி, பிஜி வித் பிஎட் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். அதை மறந்துடாதீங்க. அடுத்து என்ஓசி சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆல்ரெடி குரூப் 4லேயே ஏதோ ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கீங்க, ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ அப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிட்டு இருந்தோ ரைட்லா. ஸோ யார் ஹையஸ்ட் அத்தாரிட்டியோ அவங்ககிட்ட சைன் வாங்கி என்ன பண்ணணும், என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து இதிலே லாஸ்ட்டாக இருக்கும், அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கணும், சரி அப்லோட் பண்ணணும். சரிங்களா, ஃபில் பண்ணி சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஓகே ரைட். அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே படித்தீங்க, ரெகுலரில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெகுலராக இப்போ பிஜி சில பேர் கரஸில் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி நான் யூஜி தான் சார் ரெகுலரில் முடித்தேன், பிஎட் தான் சார் ரெகுலரில் முடித்தேன்னா அங்கே போய் உங்களோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகே, அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். கேரக்டர் சர்டிஃபிகேட் யார்கிட்ட அப்படின்னா குரூப் ஏபி ஆஃபீஸர்ஸ். ஸோ உங்களாம் யார் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்போம் ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ அவங்ககிட்ட கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகே, அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகிரியில் வரவங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 600ங்க, 600 ரூபா. சரிங்களா, எல்லாருக்குமே. ஆனால் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இவங்க, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள். சரிங்களா, ஸோ இவங்களுக்கு 300 மட்டும் இருந்தால் போதும். 300 அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர்ஸ் எல்லாருக்குமே 600 அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகே ரைட். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்கணும், அதாவது நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லாமே அதில் தான் அனுப்புவாங்க. மிஸ் ஆச்சுன்னா ஏன்னா ஆன்லைனில் செக் பண்ணணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏ. ஸோ ஃபஸ்ட்டுனா உடனே தனித்தனியாக நடக்காது, ஒரே எக்ஸாம் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. அதில் பார்ட் ஏ கொஸ்டின்லேயே பார்ட் ஏன்னு சொல்லி ஒரு 30 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த 30 கொஸ்டின் எங்கே இருந்து அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இந்த 30 கொஸ்டினுக்கு நீங்கள் 20 மார்க்ஸ் எடுத்தால் போதும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 20 மார்க்ஸ், அதாவது 40% மார்க் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது 30 கொஸ்டினுங்க. மார்க் வந்து 20 மார்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. டோட்டல் மார்க் 50 மார்க். இது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா 30 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 20 கொஸ்டினுக்கு 2 மார்க் கொஸ்டின். அப்போ எவ்வளோ மார்க்கு மொத்தம் 40. புரியுதுங்களா, ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின், அடுத்து 10 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் 30 கொஸ்டினில் முதல் 20 கொஸ்டின், அடுத்த 10 கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ அது வரைக்கும் 10 மார்க். ஸோ மொத்தமாக 50 மார்க். ஸோ இந்த 50 மார்க்குக்கு நீங்கள் 20 மார்க்ஸ் எடுத்தால் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொதல் 20 கொஸ்டினுக்கு 2 மார்க் இல்லையா. ஸோ நீங்கள் அதில் 10 கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சராக இருந்தால் கூட போதும். சொல்கிறது புரியுதுங்களா, 10 கொஸ்டினா 10 ஃபஸ்ட்டு 10 கொஸ்டினா 10 × 2 20 மார்க் எடுத்தால் போதும், அவ்வளோதான். சரிங்களா, மார்க் வைஸ் பார்க்கும்போது. ஸோ இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறதில்ல, மார்க் அவங்களுக்கு கட் ஆஃப்க்கு இது எடுக்க போகிறது இல்லை. சரிங்களா, ஸோ இது பார்ட்டியில் 30 கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து மேஜர், உங்கள் மேஜர் சம்பந்தமாக. ஸோ இதுதான் மெயின் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது பார்ட் பி. ஓகே, ஸோ இந்த மெயின் சப்ஜெக்ட் இந்த 150 மார்க்குக்கு, ஸோ இது 1 மார்க் தான், மொத்தம் 150 கொஸ்டின் 150 மார்க்குக்கு நடக்கும். ஸோ இதில் இருக்க போகிற கட் ஆஃபை வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. இந்த 30ன்றது நான் சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி. ஸோ நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி மார்க் 20 மார்க் எடுத்தாலே போதும், அதுக்கு மேலே எடுத்தாலும் சரி. ஆனால் கம்மியாக மட்டும் எடுத்திங்கன்னா எலிஜிபிலிட்டியே கிடையாது, பேப்பரே உங்களை வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, மெயின் சப்ஜெக்ட்டுக்கே போக மாட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ எலிஜிபிலிட்டியை நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். இந்த கட் ஆஃப் 150க்கு நீங்கள் எடுக்கிறது தான் கட் ஆஃப். அதை வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் போட போகிறாங்க, மறந்துடாதீங்க. மொத்தம் 180 நிமிஷம் கொடுத்துருவாங்க டைமு எக்ஸாமு. ஸோ 3.5 மணி நேரம் ஒரே கொஷின் பேப்பராக தான் இருக்கும். மொத்தம் 180 கொஷினும் சேர்த்து ஒரே கொஷின் பேப்பராக தான் இருக்கும். 180 நிமிஷம் கொடுத்துருவாங்க. சரிங்களா, 3.5 ஹார்ஸ் கொடுத்துருவாங்க டைமு. ஓகே, ஸோ மெயின் சப்ஜெக்டை பொறுத்தளவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட என்ன மேஜர், நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜர்லேருந்து 110 கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ எஜுகேஷ்னல் அண்ட் மெத்தடாலஜியிலேருந்து 30 கொஷின்.
சரிங்களா, ஸ்டூடெண்ட் சைக்காலஜி சம்மந்தமாக, ஸோ எஜுகேஷன் சம்மந்தமாக, சரிங்களா. ஸோ மொத்தமாக ஒரு 30 கொஷின் இருக்கும். அடுத்து ஜென்ரல் நாலேஜ் ஜிகேல ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஆக மொத்தம் 150 கொஷின் மெயின் எக்ஸாமில். சரிங்களா, அந்த 150 கொஷின் தான் நீங்கள் எடுக்க போகிறத வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃபில் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடச்சிடும். இந்த இயருக்கான கட் ஆஃப், உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப். ரைட். ஸோ இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சருக்கு மட்டும் அப்படியே மாறும். என்ன மாறும் அப்படின்னா அவங்களுக்கு மேஜர் 130, எஜுகேஷன் சைக்காலஜி 10 கொஷினு, ஜிகே 10 கொஷின். ஸோ அங்கே 30 கேட்டாங்க. ஸோ இதில் இவங்களுக்கு 10 மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகே, அவ்வளோதான். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். கொஸ்டின் எப்படி சார் இருக்கும், தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எந்த லாங்குவேஜ், இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தளவில் அந்தந்த லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். இப்போ தமிழ் எக்ஸாம் நீங்கள் பிஏ தமிழ் டீச்சர்களுக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ் டீச்சர்னால் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். மிச்ச எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், அதர் சப்ஜெக்ட் மேக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பைலிங்குவலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினும் இருக்கும். ஓகே, ஸோ டைமிங், எக்ஸாமுக்கான டைமிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேஜருக்கு 150 கொஷின்ஸ் 3 hours. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ½ an hour 30 கொஷினுக்கு. ஓகே, அது தனியாக. ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரே கொஷினாக தான் வரப்போகுது. மேக்ஸிமம் 150 marks. ஸோ எலிஜிபிலிட்டி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டியெல்லாம் நீங்கள் மார்க் எடுத்தாலாம் வேலை கிடைக்காது. கட் ஆஃபில் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு எடுத்துருக்கணும். ஓகே, இந்த எக்ஸாம் இந்த இயருக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே நடக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்த எல்லா மேஜருக்குமே எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா, ரைட். ஸோ மெயினான எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஎஸ்டிஎம் வாங்காதவங்க இதிலே ஃபார்மேட் இருக்கும், லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபார்மேட்டில் சைன் வாங்குங்க. இல்லைன்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி என்ஓசி சர்டிஃபிகேட்டுக்கும் இதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்புங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆரில் தான் நடக்க போகுது. ஓஎம்ஆர் ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஆர்பி எக்ஸாம் ஆன்லைனில் நடந்துச்சு. ஆனால் இப்போ ஓஎம்ஆரில் தான், ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓஎம்ஆரில் தான் இது நடக்க போகுது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்களும் நடக்கும், ஒவ்வொரு மேஜருக்கும். ஸோ அதனால் இது ஒரே நாளில் கரெக்டாக ஓஎம்ஆர் எக்ஸாம் எப்பயுமே 1 day தான் எல்லா மேஜருக்குமே சேர்த்து. அந்த ஒரு நாள் எப்போ, செப்டம்பர் 28 ஸோ எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃப், உங்களோட ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணிடணும், அப்லோட் பண்ணணும். சைஸ் 20 KBலேருந்து 60 KBக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோவை பொறுத்தளவில். அடுத்து உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஸோ ஒரு பேப்பரில், ஒயிட் பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோ காப்பி ஆனாலும் சரி, இந்த ஃபார்மேட்டில் பிடிஎஃப் மட்டும் இல்லை, மிச்சம் எல்லாமே இருக்கு பாருங்கள். ஃபோட்டோவாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது 10 to 30 KBக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அங்கே அக்செப்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த சைஸ் இருக்க மாதிரி மாற்றிக்கிறணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ மெயினான எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்துடும். கரெக்டாக அப்ளை பண்ணணும், எந்த ஒரு தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதிடுவீங்க. ஸோ எக்ஸாம் எழுதி கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்க. ஸோ 3 ப்ராசஸ் தான். என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும், அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் காப்பியை எடுத்துகிட்டு போய் வெரிஃபிகேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்ளிகேஷன் டேட் ஜூலை 10 ஆகஸ்ட் 12 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ லாஸ்ட் டேட் வர வெயிட் பண்ணாதீங்க. இப்போ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லாமே இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி என்டர் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம்.
நல்லபடியாக அப்ளை பண்ணி எக்ஸாம் இன்னைக்கிலேருந்து உங்களுக்கு 80 days தான் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாம் இதுக்கு ரெடி ஆகணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. போஸ்டிங் போகணும், கண்டிப்பாக போக முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லீவு போட்டு தான் படிக்கணும். ஆல்ரெடி நல்லா படித்தவங்களாக இருந்தாலும் இந்த 3 மாதத்தை முழுமையாக யார் பயன்படுத்திக்கிறாங்க, 80 days தான் இருக்குது, 90 days கூட இல்லை. ஸோ யார் முழுமையாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக போஸ்டிங் போக முடியும். ஸோ எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு உடனே இப்போ புதுசாக படிக்க போகிறவங்க பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி படித்தவங்க சிலபஸவே முடித்தவங்களாக இருந்தாலுமே மொத்தத்தில் ஒரு 20% பேர் தான் இருக்காங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவங்கன்னு எடுத்திங்கன்னா ஒரு 20% பேர் தான் இருப்பாங்க. அவங்க ரிவிஷன் பண்ணணும். மிச்சம் 80% எல்லாருமே என்னென்னா எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் வரும் நோட்டிஃபிகேஷன். ஏன்னா பிளானரில் அப்படி தானே இருந்துச்சு. ஸோ ஆகஸ்ட்டில் வரும். அப்போ ஆகஸ்ட்லனா செப்டம்பரில் தான் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அப்படி தான் 80% பீப்புள் இருக்காங்க. எக்ஸாம் நவம்பர் டிசம்பரில் நடக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 1 month முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம் 2 monthsக்கு முன்னாடியே சொன்ன டேட்டுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட்லாம் தள்ளி போகுமானலாம் எதிர்பார்க்கக்கூடாது. டேட் சொல்லிட்டாங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஓகே, திரும்ப சொல்கிறேன், அந்த 20% பேரோட கம்பேர் பண்ணி குழப்பிக்கக்கூடாது. புதுசாக தான் 80% பேர் ஆரம்பிக்க போகிறாங்க. சரிங்களா? ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலுமே ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆயிருந்தாலே திரும்ப இப்போ இருந்து தான் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் புதுசாக படிக்கிறவங்க அதெல்லாம் போட்டு குழப்பாமல் நீங்கள் இப்போ இருந்து ஒதுக்கணும். கரெக்டாக லீவு போட்டு படிக்கணும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் வேலைக்கு போக முடியும், அதாவது போஸ்டிங் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வேலையை விட்டுட்டு தான் படிக்கணும். 3 மாதம் இந்த கரெக்டாக 80 நாள் தான் இருக்குது. 90 days கூட இல்லை, 80 days. ஸோ டெய்லி ஒரு 16 மணி நேரம் படித்து உங்கள் மேஜரையாவது முழுசாக கவர் பண்ணிடுங்க. சைக்காலஜி ரொம்ப முக்கியம். சைக்காலஜிலையும் ஒரு 15 கொஷினுக்கு மேலேயாவது கண்டிப்பாக அடிக்கணும். சரிங்களா? ஸோ அதை எய்ம் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த போஸ்டிங் போயிட முடியும். நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.